அன்பார்ந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வருகிற 29 புதன்கிழமை வர புதன்கிழமை நம்ம கோயிலில் சிறப்பான ஒரு அமாவாசை நடக்கும். காலையில் 12 மணிக்கு அபிஷேக பூஜை ஆரம்பித்து அதனை தொடர்ந்து அலங்காரம், திருவிளையாடல், அன்னதானம் எல்லாம் சிறப்பாக நடக்கும். நம்ம கோயிலில் தை மாதம் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா தீர்த்தம் கொடுக்கறது. அதாவது தீர்த்தம் எப்படின்னா, நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து வரும்போது ஒரு சொம்பு எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த சொம்பை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற, அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, இங்கே வர தண்ணி கருப்பராயனோட பாதத்திலேருந்து வரக்கூடிய தண்ணி தான். அதனால் இந்த தீர்த்தத்தை அந்த தண்ணி பிடிச்சி செம்பில் வச்சு அதில் வேப்பிலை போட்டு நீங்கள் வச்சுக்கணும், கையில் வச்சுக்கணும். அப்போது சாமி அருள்வாக்கில் திருநீர் மந்திரிச்சு போடு. அந்த திருநீர் போட்டால் அதை கொண்டு போய் எவ்வளோ நாள் வச்சுருக்கோன்னு சொல்லு, அதை பத்திரப்படுத்தி நீங்கள் வச்சுட்டா ஒரு வருஷம் 365 நாளைக்கு இந்த தீர்த்தம் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் மருந்து எப்படி ஃபஸ்ட் எய்ட் மெடிசனோ அதே மாதிரி இந்த கருப்பராயன் கொடுக்குற தீர்த்தம் ஃபஸ்ட்டு மெடிசன் அது. அதனால் நீங்கள் பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கணும். எந்த வலி வந்தாலும் சரி, உடம்பு வலி வந்தாலும் சரி, நெஞ்சு வலி வந்தாலும் சரி, கை கால் குடைச்சல் தூக்கம் வராமல் குழந்தைங்க ஏட்டுக்குணமாக அழுகுவாங்க, குழந்தைங்க தூங்க மாட்டாங்க, பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளுக்கு வயிற்று வலி அந்த உணவெல்லாம் சேராமல் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கறது, எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு மெடிசனு. அதனால் சிரமத்தெல்லாம் இன்றைக்கி பார்க்காதீங்க. சிரமம் நம்மளுக்கு வருஷம் முறை இருக்குது. ஆனால் இது வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் வாங்கி பத்திரப்படுத்தி வச்சிட்டிங்கன்னா 365 நாளைக்கு இது பாதுகாப்பு மருந்து. நீங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரே பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா குடம் மட்டும்தான். அந்த குடத்தை கொண்டு சாமிகிட்ட கொடுக்குற மருந்தை வாங்கிட்டு போய் பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மறக்காம 3 எலுமிச்சம்பழத்தை கொண்டு வாங்க. அது எதுக்கு சாமி கொடுக்கும்னா, நம்மளுக்கு ஏதாவது கெட்ட சக்தி இருந்தால் விலகிறதுக்கு ஒரு கனி கொடுக்கும், தீபம் பற்ற வைக்கிற கொடுக்கும், நம்ம உள்ள உடம்பு முடியலைனாவோ ஏதாச்சும் நேரம் சரியில்லைன்னா பாதுகாப்பு வச்சு சொல்லியோ, உங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் என்ன இருக்கோ, நாம் இப்போ கடவுள் கிடையாது, அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம கடவுளாக இருக்க முடியும். அப்போ நான் சாமி சொல்லும்போது நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அது கண்டிப்பாக இங்கே வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் 100க்கு 100 பங்கு விடுதலை ஆகுது. நினச்ச காரியம் நடக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நானாக ஆரம்பித்து திடீர்னு ஆரம்பித்த கோயில் கிடையாது, திடீர்னு ஆன சாமியார் கிடையாது. நான் குடும்பத்தில் 4 தலைமுறையாக இருக்குது இந்த கோயில். எனக்கு எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் பார்க்குறக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி இப்போ நமக்கு எங்கள் தாத்தா என்னை வற்புறுத்தி குருவாக கொடுத்து சாமியார் ஆக்கி விட்ருக்காரு. 4 தலைமுறையாக இருக்குது இந்த கோயில். பார்த்திங்கன்னா இன்னமும் பல ஏழை மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்கள நீ காப்பாற்றோன்னு சொல்லி தான் எனக்கு அந்த வாக்கு கொடுத்து எனக்கு கொடுத்த ஒரு குருவாக்குது. இது எனக்காக கிடையாது, உங்களுக்கு மக்களுக்காக இது கொடுத்த குருவாக்கு. நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வாங்க, உங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.